நம்ம ஜேசன் ஸ்டேத்தன் நடிப்புல வெளிவந்திருக்கிற ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியான எ ஒர்க்கிங் மேன் இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்தலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல நம்ம ஜேசன் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல ஜெனிங்கிற பெண்ணோட நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஜெனிங்கிற பெண் லாஸ்ட் நைட்ல நடந்த ஒரு பார்ட்டில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவ காணாம போறா. ஜெனியோட சைட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நீங்க வந்து எக்ஸ் மிலிட்டரி மேனா இருந்தவங்க, ஸோ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம ஹீரோ ஆரம்பத்துல அதை எடுத்துக்கல. அப்படின்னாலும் அந்த ஜெனிங்கிற பெண்ணை யோசிச்சு பார்த்துட்டு இந்த கேஸை எடுத்துக்கிறாப்ல. ஸோ யாருக்குமே தெரியாம தான் தேடுறாரு. அப்படி தேடி கண்டுபிடிச்சாரா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ரஷ்யன் கேங்குக்கும் இந்த கடத்தல் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோ அந்த பெண்ணை வந்து கடைசியா மீட்டு எடுத்தாராங்கிறதான் படத்தோட கிளைமேக்ஸ். ஒரு சூப்பரான மூவிங்க, ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படம் கண்டிப்பா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். போக போக தான் நல்ல மெருகேத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்லலாம் பெருசா இம்ப்ரெசிவான ஒரு சீனும் கிடையாது. செகண்ட் ஹாப்ல தான் பக்காவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஸ்டேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமாரான கதை தான். சொல்லப்போனா வந்து ரொம்ப பழைய கதையை தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல எக்கச்சக்கமான ஆக்ஷன் மூவிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இதை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையுமே மெயின் கதை இருக்கு. பட் படத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஜேசன் சேத்தனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டது ஒரு 2 மெயின் கேரக்டர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸ்ட்ரேஞ்சர் திங் மூலமா நம்மளுக்கு ஃபேமஸ் ஆன டேவிட் ஹார்பரும், ஆண்ட்மேன் சீரியஸ்ல அவருக்கு ஃப்ரெண்டா வரக்கூடிய மைக்கேல், இந்த 2 கதாபாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். மித்தபடி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒர்த்தபிளான ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி தாங்க. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல ஒரு பெரிய பேக் போனா இருந்திருக்கு. மித்தபடி படத்துல கதை இருக்காது. ஸ்கிரீன் பிளேயும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மூவி தான். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கதை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு புது கதையை கொடுக்காது. ஆனா ஆக்ஷன் கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும்.